சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அயலக தமிழர் நாள் 2026 தை மாதம் 11-12 நாட்களில் தமிழகத்தில் சென்னை ட்ரேட் சென்டர் என்கின்ற அந்த மையத்திலே இடம்பெறுகின்றது. அதனுடைய அந்த நிகழ்விலே கீழே 250க்கும் மேற்பட்ட காட்சிப்படுத்தல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நாடுகளிலிருந்து அந்த காட்சிப்படுத்தல் மையங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார முன்னேற்ற நிகழ்வுகள், விவசாய நலத்திட்டங்கள், இயற்கை விவசாயம் தொடர்பான பல்வேறு வகையான காட்சிப்படுத்தல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய தமிழருடைய கலை உருவங்கள், கலை வடிவங்கள், கலை பயன்பாட்டு சொல்லுகின்ற நாங்கள் கலை பொருட்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான பொருட்களை நாங்கள் பார்க்க போகிறோம். வாருங்கள் உள்ளே சென்று என்னென்ன முக்கியமான விடயங்களை நாங்கள் ஒரு சிறிய ஒரு காணொலியாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். இவர்கள் பறை, தமிழருடைய பாரம்பரிய இசைக்கருவிகளில் பறை ஒரு முதன்மை வைக்கின்ற ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவிகளோடு செல்லுகின்றார்கள். இதற்கு அந்த பறையினை ஒவ்வொரு விதமான பறை இருக்கின்றது. பாருங்கள். பார்க்கலாமா? தனியா தூக்கலாமா? வாங்க பிடிங்க ஒரு காவை. இல்ல சும்மா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ இருக்கு. இது என்ன இந்த பறக்கு என்ன பேர்? அப்போ ஐந்து முகப்பறை. இது நல்லா வாசிக்கணும். பஞ்சமுகம் தமிழ்ல 5 முகம். பஞ்சம்ன்றது வடமொழி. பஞ்சமுகம் சொன்னாங்க. பஞ்சமுகம்ன்றது பஞ்சன்னு சொன்னால் வட சொல், 5ன்றது தமிழ். அவ்வளவுதான். சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஜம்ப் பண்ணி இதுல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கலை பகுதி, கலாச்சார பகுதி, கலாச்சார பகுதி தான் இந்த பகுதி இருக்கு. அங்கால டெக்ஸ்டைல் பகுதி எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பிரிவாக இருக்கிறது. இதுல கலை கலாச்சார பகுதி பார்க்குறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலை என்று சொல்லி இருக்குது. சிலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பிரமாண்டமான முகம் இருக்கின்றது. இப்படி சிலை இருக்குது. உள்ளுக்கு போய் பார்க்கலாம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலேசியா ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு இன் தமிழ் லீடர். இது மலேசியாவுடைய முதலாவது தமிழ் தலைவருடைய சிலையாக இருக்கிறது. உலகத்தினுடைய தமிழ் செஸ் சாம்பியன் கைனிஸ்ட், அதாவது கயனா நாட்டுடைய உலக செஸ் சாம்பியனுடைய அந்த சிலை இது சொன்னீங்கன்னு சொன்னால் எங்களுடைய எருது அழகாக இருக்கிறது. இதில் போட்டிருக்கணும் அனைத்துலக 44வது செஸ் சதுரங்கம் இதனுடைய அந்த சின்னமாக இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு இது 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிம்போனி இசையினை வழங்குகின்ற இசைஞானி இளையராஜாவுடைய சிலையாக இருக்கிறது. பல்வேறு விதமான சிலைகள் இங்கே இருக்கிறது. அதே போல கடவுள் திருவுருவங்களாக இருக்கிறது. காளி, நடராஜர், சொல்லி லக்ஷ்மி, கல்வி செல்வம், கலை செல்வம் உள்ள காளின்னு சொல்லி பல்வேறு விதமான சிலைகள் இருக்கிறது. இங்கே பார்த்தால் பொதுமறை, உலக பொதுமறையான திருக்குறளை தந்த எங்களுடைய பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவருடைய சிலை அப்படி இருக்கிறது. முருகக்கடவுள், தமிழ் கடவுளான முருகக்கடவுள் ஒரு தேர் இருக்கிறது. ஒரு மிகவும் அற்புதமான சிலை அமைப்புகளை கொண்ட இடமாக முதலாவது கலை கலாச்சார மையத்துக்குள் வருகின்ற பொழுது முதலாவது நிலையமாக இந்த சிலை அமைந்திருக்கின்றது. ஒரு சிறப்பு வாய்ந்த விடயமாகிறது. ஆடற்கலையினுடைய இறைவன் நடராஜ பெருமானுடைய சிலை, உலக தத்துவங்களை சொல்லுகின்ற ஒரு திருவுருவம். அந்த திருவுருவம் அதனுடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால நாங்கள் பார்க்கின்றோம்
மறுபுறம் பார்த்தால் தோல் வாத்தியம், தாள வாத்தியம் என்று சொல்லலாம், அல்லது தோல் வாத்திய கருவிகள், பல்வேறு விதமான கருவிகள். உடுக்கை முன்பாக இருக்கிறது தமிழுடைய இறைவன் சிவனுடைய கைகளில் இருக்கின்ற உடுக்கை. மரபத்தண்டை என்று சொல்லுகிற பெயரில் இருக்கின்றது. தன்னுமை, அதாவது மிருதங்கம் என்று சொல்லுகின்ற தூய தமிழ் பேர் தன்னுமை. அந்த தன்னுமை இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான இருக்கின்றது. இது மரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கோசை ரகரான் என்ற பெயரில் இருக்கின்றது. பல்வேறு விதமான தோல் வாத்தியங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. அதே போல தமிழுடைய பாரம்பரியமான இசைக்கருவிகள் உடுக்கு. பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். பிரான்ஸ்ல வந்து என்னுடைய இடத்துல வந்து மூல்ஹவுஸ் என்ற இடம். மூல்ஹவுஸ் தமிழ் சங்கத்துடைய தலைவர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன நான் காட்டுறது சாரன். கோசை நகரான் தமிழர் தொல்லிசைகம். எங்களுடைய அமைப்பானது சென்னை மாநகரின் கோயம்பேடு பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த அரங்கிலே 120 வகையான தமிழிசை கருவிகள் கண்காட்சிக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த கருவிகளை காண மட்டும் வர வேண்டும் என்று சொன்னால் யாரும் நீங்கள் கண்காட்சிக்கு வர வேண்டாம். உங்களது வீடுகளில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் தமிழ் முறையிலே செய்வதற்கும் அதிலே இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்துவதற்கும் வருகின்றவர்கள் கண்டிப்பாக அரங்கத்திற்கு வரலாம். இங்கே தமிழுடைய பாரம்பரியம் எவ்வளவு பெருமையானது, எவ்வளவு நீளமானது என்பது அனைவருக்குமே புரியும். உங்களுடைய புல்லரிக்காத கைகளும் புல்லரிக்கும். இங்கே இருக்கின்ற இசைக்கருவிகளை பார்த்தால் நீங்கள் வந்து பார்ப்பதற்கு மட்டும் அனுமதியாக என்று பார்த்தால் கிடையாது. நீங்கள் இங்கு வந்து இசைக்கலாம், தொட்டு பார்க்கலாம், அதனை பற்றின வரலாறுகளை தெரிந்து கொள்ளலாம். அந்த இசைக்கருவி எத்தனை நூற்றாண்டுகள் பழமையானது என்று தெரிந்து கொள்ளலாம். அதிலே எந்த தோல் போர்த்தப்பட்டு இருக்கிறது, எப்படிப்பட்ட இசைக்கருவி, எந்த பிரிவை சார்ந்த இசைக்கருவி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த உலகத்திலே பிறந்தது முதல் இசை எது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கான விடையும் இங்கு இருக்கிறது. ஆகையால் இந்த உலகத்திலே எங்கு உயிர்கள் தோன்றியது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆராய்கின்ற பொழுது மதுரை உசிலம்பட்டியிலே அந்த M11 என்ற அந்த டிஎன்ஏவா மரபு அணு கண்டுபிடித்த மாதிரி அந்த மரபணு உசிலம்பட்டியில் தான் இருக்கிறது. ஏன் உசிலம்பட்டியில இருக்கிறதுன்னு சொன்னால் 3வது தமிழ் சங்கம் மதுரையில அமைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மதுரையிலே தான் உசிலம்பட்டி இருக்கிறது. ஆகையால் தான் அந்த உசிலம்பட்டியில அந்த மரபணு கிடைத்திருக்கிறது. உலகமெல்லாம் ஆராய்ந்தும் எங்கும் கிடைக்கவில்லை. அந்த மிக பழமையான இனம் உசிலம்பட்டியிலே இருந்ததாக இன்றைக்கு ஆய்வு செய்து தெரிவிக்கிறார்கள். நாங்கள் அதனைத்தான். நீங்கள் இந்த இசைக்கருவிகளோடு எவ்வளவு காலம், நீங்கள் காலங்காலமாக உங்கள் மூதாதையர் வழியாக இப்படி மூதாதையர்கள் வாயிலாக நாங்கள் வரவில்லை. நாங்கள் அருணகிரியுடைய திருப்புகழை பார்த்து என்னுடைய குருநாதர் கோயம்பேடு என்ற பகுதியிலே வந்து இருக்கின்ற பொழுது அவர் அந்த திருப்புகழையும் தேவார திருவாசகங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது தமிழ் மேலே ஒரு ஈடுபாடு வந்தது. எங்களுடைய ஆசிரியர் தமிழை கற்றுக் கொடுக்க அங்கு தேவாரத்தையும் திருப்புகழையும் கேட்கின்ற பொழுது இரண்டையும் இணைக்கின்ற பாலமாக ஆசிரியர் இருந்தார். அதன் விளைவாக தமிழ் சற்றே இந்த மூளையிலே எட்டியது. அதன் விளைவாக தமிழ் புரிந்தது. தமிழ் புரிந்த காரணத்தினால் தமிழ் படிக்கப்பட்டது. தமிழ் படித்த காரணத்தினால் தமிழ் இசை உருவாகியது என்ற வகையிலே தான். நீங்க முதல்ல சொன்னீர்கள் வந்து தமிழுடைய பண்பாடு, தமிழ் இசை, தமிழ் மரபுன்னு சொன்னீர்கள். உங்களுக்கு தெரியுமா, சுவிட்சர்லாந்து நாட்டிலேயும் நான் வசிக்கின்ற பிரான்ஸ்ல என்னுடைய கிராமத்திலும் தூய தமிழிலே பூசை செய்யக்கூடிய 2 ஆலயங்கள் இருக்கிறது. எங்களுடைய இடத்திலே மூல்ஹவுஸ் பிரெஞ்சில் சொல்வார்கள். மூல்ஹவுஸ் ஆகிறது. அந்த ஆலயத்திலே மூகாம்பிகை அம்மன் வந்து எழுந்தவர் இருக்கிறார். ஒரு 6 மாதம் தான் அந்த ஆலயம் எழுப்பப்பட்டு அங்கே தூய தமிழிலே பூசை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதே போல சுவிட்சர்லாந்திலே வந்து பேர்ன் மாநகரிலே ஞானலிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது. அங்கே வந்து தனியே தூய தமிழிலே பூசிய வரவுகள் வழிபட்டு. ஆமாம், நான் பல நாட்களாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழறிஞர் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களுக்கும் தமிழை குடமுழுக்கு நடத்துகிறேன், ஆனால் தமிழ்நாட்டில் தான் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்று கதைக்கின்ற ஒரு அவ்வாறான ஒரு மண்ணிலிருந்து நான் வந்து இந்த உங்களுடைய தமிழர் இசைக்கருவிகளை பிறகு சில இசைக்கருவிகளை எங்களுக்காக இசைந்து காட்ட முடியுமா? ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 வாத்தியம் எடுத்துன்னு வாங்கடா ஆடி.
சரி, காலை இதை உணவு வந்து எப்படி அழைப்பது? இதனுடைய பெயர் குட்டத்தாரை. நெடுந்தாரை என்பது 9 அடி 12 அடி நீளமாக இருக்கும். இது சற்றே அளவில் குறைந்து காணப்பட்ட காரணத்தினால் இதற்கு குட்டத்தாரை என்று பெயர். நன்றி. குட்டத்தாரையுடைய இசை இவ்வாறு தமிழருடைய பாரம்பரியமாக பண்பாட்டு ரீதியாக இசைக்கப்பட்ட கருவிகள். கூடுதலாக வெளிநாட்டு வாழுகின்ற எங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான இசைக்கருவிகளை கண்டிருக்க மாட்டார்கள். நானே ஒன்றுதான் இந்த இசைக்கருவிகளை காணுகிறேன். இதனுடைய பெயர் கௌரி காலம். இதனுடைய பேர் கௌரி காலம், குட்டத்தாரை. இரண்டையும் சிறப்பாக வாசித்துக்காக மிக்க நன்றி. நன்றி நன்றி. மிக பேருவகை அகமகிழ்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். எங்களுக்கு வந்து காணொலியை எடுத்த அந்த தம்பி தான் காணொலி உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய யூடியூப் சேனலை கூட நாங்கள் சொல்றோம், பாருங்க. ட்ரைனிங் கொடுத்து ஈவி வெஹிக்கிள்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது நம்மளுடைய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ மூலமாக படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. எவ்வளவு காலமாக இந்த கோர்ஸ்? இது வந்து 2 இயர்ஸாக வந்து நம்ம இந்த செக்டார் இருக்குது. 2 இயர்ஸாக இருக்குது. இன்னும் யாருக்குமே தெரியல டிஎன் ஆட்டோ ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றதே தெரியல. ஸோ தெரியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம வந்து நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல உருவாக்கிருக்கோம். ஸோ அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் காஷி விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் BMW அதுக்கப்புறம் டெஸ்லா இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த அதான் இப்போ ஒரு மாணவர் வந்து இந்த நிறைய கற்கணும்னு சொன்னா எத்தனை ஆண்டு காலம் படிக்கணும்? ஆண்டு காலம்லாம் இல்லை சார். இது வந்து ஆக்சுவலாக திறன் அவர்களுடைய வளர்க்கறதுக்காக ஒரு 15 days 3 months டியூரேஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே ஃபீஸே பே பண்ண வேணாம். குறைந்த அளவு எவ்வளவு காலம்? ஒரு அதை பற்றி 15 நாளுக்கு குறைந்த அளவு இருக்குது. ஸ்டைஃபன் வந்து கவர்மெண்ட்ல 6000 ஸ்டைஃபன் வருது. நன்றி நன்றி. என்ன மினிஸ்டர்? யார் என்ன மினிஸ்டர்? இவர் வந்துட்டு ஒரு அயலக தமிழர்களை இணைக்கிறவாரு. இவர் என்ன மினிஸ்டர்? சரி, கட் பண்ணு. தேவை அப்படியே எடு, அப்படியே எடு, ஜூம் பண்ணி எடு. எல்லாம் கிறிஸ்டல்ல செய்யப்பட்ட ஒர்க். கிறிஸ்டல்ல செய்யப்பட்ட ஒர்க் என்ன? யூடி சொல்லி உனக்கு மூவ் பண்ணிடு. அப்படியே பின்னுக்கு தம்பி. இதுல விலைவலம் தெரியுமா? 10,34,000 ரூபாய். இதனுடைய விலை வந்து 10,34,000 ரூபாய் இந்திய பெறுமதி. அது வந்து 58,000 ரூபாய். 58,000 சின்ன பெண். அடுத்தது 58,000 ரூபாய். இது 58,000 ரூபாய். அது பக்கத்துல அந்த விலை இருக்கு, ஜூம் விலை பண்ணி இருக்குது.
இது வந்து கலை கலாசார சம்பந்தமான பகுதி. ஆமா காரியத்தில் நல்லா இருக்கா 1500 கோயிலுக்கு போய் பாட்டு அக்ரிகல்ச்சர் ஃபுட் ஷூட், அதாவது வேளாண்மை விவசாயம் தொடர்பாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை வந்து நாங்கள் இலங்கையிலே மூட்டை கொச்சிக்காய்னு சொல்லுவோம். குடைமிளக மூட்டை கொச்சிக்காய். இங்கே வந்து ராமநாதபுரம் முண்டுச்சிலி சரிதான், முண்டுச்சிலி மூட்டை கொச்சிக்காய். மூட்டை கொச்சிக்காய்னு சொல்கிறது இலங்கையில் வந்து இதை சொல்லுவார்கள். இது வந்து பிரிஞ்சல் கத்தரிக்காயிலே ஒரு இனம். சவுச்சவுக்காய் வேலூர் ஸ்பினி பிரிஞ்சல் சிறிய குண்டு கத்தரிக்காய். இது வந்து பன்னீர் திராட்சை மிளகாய் தான், அது உரைக்கும். சிச்சிலியா ஓகே. இது வந்து அதிக உரைப்பு இல்லையா, ரசம் செய்யிருக்க போது போடுவார்கள் சொல்றார்கள். இது வந்து ராமநாதபுரத்தினுடைய சிறப்பு ஒரு விஷயம். தமிழ்நாட்டிலே விளைகின்ற வேளாண்மை இயற்கை வேளாண்மையாக சிறப்புமிக்க பொருட்களாக இருக்குது. பன்னீர் திராட்சை, இது வெற்றிலை, கும்பகோணத்தினுடைய இது. இந்த வெற்றிலை ஆத்தூர் வெற்றிலை, வாழைப்பழம், கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையார் இருக்கிறார். இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புடவை ஆடைகள் புடவையகங்கள் இருக்கிறது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வேகமாக நாங்கள் செல்வோம் வாங்கள். மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் எடுத்து வருகின்றோம். மற்றபடி எல்லாம் இது வந்து பொருளாதார ரீதியாக புடவையகம் ஆடைகள் விற்பனை செய்கின்றார்கள். அப்படியே போகிறார்கள், இப்படி இருக்கிறார்கள். நாங்கள் அப்படியே அங்கால போயிட்டு அங்காலே வந்து இலங்கை தமிழ் உணவு என்று சொல்லி ஒரு பதாதை இருக்கிறது. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஃபுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களையும் ஒருக்கா சென்று பார்த்து விட்டு வரலாம். இலங்கை தமிழ் உணவு அதைத்தான் சொல்லி கொண்டு வரேன். இப்போ வந்து இலங்கை தமிழ் உணவுல வந்து இலங்கை சர்பத், இலங்கை மோதகம், தேங்காய்பூ புட்டு, கோழி கட்லட், வெஜிடபிள் ரோல் எல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபிஷ் அண்ட் கட்லட்னு சொல்லி இலங்கையினுடைய உணவுகள், மரபு இலங்கை தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அதில் பேர் புழல் கிச்சன் சொல்லி இலங்கை தமிழர் உணவு வணிக தொழில் முனைவோர் கூட்டமைப்பு ஊடான உணவு வகைகள் சொல்லப்பட்டிருக்குது. சிப்பி சோகி என்று சொல்லி போடுற அந்த உணவு சீனி அரியதரம், அதாவது கூடுதலாக கல்யாண வீடுகளில் வந்து இந்த பலகாரங்கள் தான் இலங்கையில் கொடுப்பார்கள். பைத்தம் பலகாரம், பயரை எடுத்து அந்த மாவிலே வந்து செய்கின்ற பொறுத்தெடுக்கின்ற பலகாரம் பைத்தம் பணியாரம், சீனி அரியாரம், சிப்பி சோகி. இதெல்லாம் வந்து சிப்பி சோகி வந்து கிட்டத்தட்ட நான் 15 ஆண்டுகளுக்கு போது சாப்பிட்ருக்கேன். அம்மா சொல்லி இது வந்து இலங்கையினுடைய சிறப்பான பாரம்பரிய உணவு முறைகள் பலகாரங்கள்னு சொல்லலாம். யாழ்ப்பாணம் எங்க நீங்க? யாழ்ப்பாணம் சிவலிங்க புளியடி. சிவலிங்க புளியடி தெரியுமா?
சிவலிங்க புளியடியாண்டே எனக்கு தெரியல. சிவலிங்க புளியண்டா வண்ணார் பண்ணை. அதுல வந்து கிண்டிக்கோழி சந்தி, அதான் சந்தி தான் சிவலிங்க அந்த ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு, அதான் சிவலிங்க புளியண்டி. வண்ணார் பண்ணையில எங்களுக்கு தெரிஞ்ச ஆசாரி வேலை செய்யறவங்க, காப்பேண்டர் ஒருத்தவங்க அங்க வண்ணார் பண்ணையில இருந்தவங்க. அப்போ தெரியும் நான் வேலண்ண. எங்களோட அம்மா ஊர்வாகத்துறை கைட்ஸ். ஆனா அவ பிறந்து வந்ததான் யாழ்ப்பாணம் தான். கனகாலம் வந்து ரொம்ப வருஷம். இப்போ வந்து நாங்கள் இலங்கை உணவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய ஈழத்து உணவுகளுடைய சிறப்பான உணவுகள் இங்கே பல்வேறு இருக்கிறது. வந்து சொன்னீங்கன்னா பலகாரங்கள், பைத்த பணியாரம் தான் வந்து இதில் தான் வச்சிருக்கேன். லட்டு இருக்குது, வட்டலப்பம் இருக்குது. வட்டலப்பம் சொன்னால் கூடுதலாக இலங்கையில வந்து இஸ்லாமிய நண்பர்களுடைய நோன்பு பெருநாள்ல வந்து சிறப்பான உணவாக இருக்குது அந்த வட்டலப்பம். அதே போல இதுக்கு என்ன பேர்? இது இது கட்டிகை என்று சொல்லலாம் தமிழ்ல. கேக் இது வந்து பட்டர் கேக். இது பேன் கேக். புடிங் சின்ன கரண்டி. இது வந்து வட்டலப்பம். ஏற்கனவே வந்து எங்களோட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க வட்டலப்பம். இதை வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். 2 கஜு முந்திரி பரப்பிற்கு மேல. இது வந்து கித்துள் சொல்லப்படுகின்ற ஒரு இலங்கையுடைய சிறப்பான கற்பட்டி மாதிரி, கித்துள் கற்பட்டி சொல்வார்கள், அதுல தான் செய்யறது. நல்லா இருக்குது. கூடுதலாக நோன்பு பெருநாளைக்கு வந்து சிறப்பான ஒரு டெசர்ட் வட்டலப்பம். தம்பி சாப்பிடுங்க. அடுத்து நிறைய பேர் வந்து இங்க வர்றாக்கள், அவங்கள பொறுத்தவரையில் என்னன்னா இது ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. என்ன சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடு, நல்லா இருக்கு, சாப்பிடு பசங்க. ஒரு டிஃபரெண்டா இருக்கும், சாப்பிடு, நல்லா இருக்கு. சாப்பிடுங்க, கட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. இது முழுவதும் வந்து இலங்கை உணவுகள் தான் அந்த வரைக்கும் இருக்குது. இங்கே இருந்து இலங்கை உணவு சொல்லி இதை வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வீடியோ ரெக்கார்டை போடுங்க, சரியா? ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஆர்கானிக், அதாவது செயற்கை முறை இல்லாமல் தூயமாக சுத்தமாக பயோவாக செய்யப்பட்டது. அதாவது கருநெல்லின்னு சொல்லப்படுற நெல்லிக்காய். கருநெல்லிக்காய் தான் இது. என்ன நெல்லிக்காய்? மலை நெல்லிக்காய். மலை நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பேர் சொல்றதுங்க? தேன் நெல்லிக்காய். பாருங்க, இது தேன் நெல்லிக்காய். எடுங்க, சாப்பிடுவாங்க. இது வந்து ஆர்கானிக் ரீதியாக செய்யப்பட்டது. நான் கருநெல்லின்னு சொல்றது தான், எங்களோட ஊரில் வந்து கருநெல்லின்னு சொல்லுவாங்க. நிறைய வருத்தத்துக்கு வந்து இது வந்து சிறப்பு மருந்து. இது வந்து கருநெல்லிக்காய். கூடுதலாக கண் பார்வை சிறப்பாக இருக்கும் இது சாப்பிட்டா. அதுபோல் சிறுநீரக வருத்தம், சீனி வருத்தம், நிறைய மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த கருநெல்லிக்காய். நான் இந்த நெல்லிக்காய் கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா? நோம்பலாக சாப்பிட்டா நாங்கள் பச்சையாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்போம். தண்ணி குடிச்சா வந்து இனிக்கும். இது வந்து தேனில் போட்டு ஊறி நன்றாக ஊறி இருக்குது. அந்த ஊறல் வந்து அடி அந்த விதை வரைக்கும் ஊறி இருக்குது இந்த நெல்லிக்காய். சிறப்பாக இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு நெல்லிக்காயை உடைக்கும். இந்த விதையை உடைச்சு இதுக்கு உள்ள ஒரு குட்டி விதை இருக்கு, அதான் சாப்பிடுவோம். ஊரில் வந்து சின்ன வயசுல நாங்கள் மரத்தில் பிடுங்கி நல்லா இருக்கு. இதை வந்து திருப்பி உடைக்கணும், அடிபடுது இல்லை. அது கடையில இருக்குங்கண்ணா, ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு பாத்தீங்களா, உடைச்சா இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன விதை இருக்கு. இந்த விதை சாப்பிடலாம்.
நீங்க இதுக்கு உள்ளது சாப்பிடுறீங்களா? உள்ளுக்குள்ளது இந்த விதை இருக்குல்ல, இந்த நாங்க இலங்கையில வந்து இதை சாப்பிட்டுட்டு பச்சையா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்போம். கடைசியா இனிக்கும் தண்ணி குடிச்சா. அதுக்கு பிறகு இந்த இதை உடைச்சு இந்த சாப்பிடுறாங்க. சரியா? இங்க எடுத்துட்டு வரல. நல்லா இருக்கு. பொட்டில் இருக்கா இதுல? பொட்டில் பேக் பண்ண இல்லையா? இது இந்த மாதிரி தான் இருக்குனாங்க. விதையோட வேணும். இல்ல, இதோட பேக் பண்றதுக்கான சூழல் இல்லைங்க. நாங்க ரொம்ப தூரம் அங்கிருந்து வண்டி எல்லாம் வீட்டு வரல எல்லாத்தையும் கொண்டு வரல. வேற பொட்டிலும் இல்லை என்ன போட்டு தரதுக்கு, அதுல இருந்து எடுத்து போட்டு தரதும் இல்லையா? நான் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இது எப்படி கொண்டு போயிடலாம் பொட்டில்னு சொன்னால் கொண்டு போயிடலாம். இப்போ நீங்கள் இல்லை இது என்ன எதில் செய்கிறது? இது ஸ்மால் பீ ஹனி கூடு இவ்வளோ தான் இருக்கு. அது காமிக் சொல்றேன் அவரை. ஓகே. இது வந்து ராக் பீ. இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அது மலையில் எடுக்கிறதா? ரெண்டுமே மலையில எடுக்கிறது. ஆனா இது வந்து பீ வந்து வேற கேக்குறாங்க. தேனி வித்தியாசம். இதனுடைய தேனி வந்து வித்தியாசமான தேனி பாருங்க. ஆனா இது வந்து கடலை வெள்ளம் போட்டுடுச்சு. இருக்கு 4 வகையான தேன் பூச்சி. 4 வகை. கொசு தேனு, கொம்பு தேனு, மலந்தேனு, அடுக்கு தேன். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து மலந்தேனும் கொம்பு தேன். இன்னைக்கு அந்த கொசு தேன்ன்றது வந்து 1 கிலோ தேன் வந்து தமிழ்நாட்டிலே கூட மார்க்கெட்ல 75,000 ரூபாய். இது வந்து கொம்பு தேன், மலந்தேன். நம்ம 2 மட்டும் பண்ணோம். இதோட இந்த பாட்டில் இது 800 ரூபா வரும். இது ஒன்று தாங்க. இது ஒன்று. இது நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட நிலையங்கள், வணிக, வர்த்தக, பொருளாதார, கலாச்சார, கலை சம்பந்தமான பல்வேறுபட்ட நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை பார்த்துருக்கோம். இதை வந்து மிக்சர், முறுக்கு சொல்லி அங்கால தமிழ் சங்கங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுடைய தமிழ்ச்சங்கங்கள் வந்திருக்கிறார்கள். மாலைதீவு தமிழ் சங்கம் மற்றும் நிறைய சங்கம் இருக்கு. அயலக தமிழர் நாள் 2026 தை மாதம் 11, 12ஆம் நாட்களில் சென்னை ட்ரேட் சென்டர், சென்னை வர்த்தக மையம், பொருளாதார நிலையம் என்று சொல்லப்படுகிற இடத்துல வந்து இடம்பெற்றது. மிக முக்கியமான காணொலிகளை மட்டும் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறோம். பல்வேறு விதமான அமைப்புகள் இங்கே நிலையங்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த 2 நாட்களும் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நாள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், இன்றைய நாள் 2ஆம் நாள் 12ஆம் நாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றார்கள். பள்ளி மாணவர்கள் கூட இங்கே வந்து இது தொடர்பான விடயங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். சில விடயங்களை எடுத்து வந்திருக்கின்றேன். இந்த விடயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.